Kodaikanal Resort plots for sale. For more information, contact 7667008999. எங்க அம்மாக்கு வந்து ஸ்கேன் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால நாங்க என்ன பண்ணோம், நகையை வந்துட்டு அவுத்துட்டு ஸ்கேன் எடுக்க போகும்போது நகை போடக்கூடாது இல்லையா, அதனால அவுத்துட்டு கட்டப்பைக்குள்ள போட்டுட்டு நாங்க கார் சீட்டு கடியில வச்சுட்டோம். வந்து பார்த்தா எங்களுக்கு வந்துட்டு அங்க இல்ல, நகை இல்ல. அப்படியே அவர் தம்பி நவீன்குமார் சொன்ன விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, இந்த இடத்துல சம்மடி போட்டு அடிச்சாங்க எங்க அண்ணனை, என்னையும் காலு கீழே அடிச்சாங்க, சம்மடி 1/2 மணி நேரம் அடிச்சாங்க. என்ன அடிக்கிறத பார்த்தா எங்க அண்ணன் ஒத்துப்பாருன்னு, பட் எங்க அண்ணன் திருடவே இல்லை. பட் ஒரு கட்டத்துக்கு மேல எங்க அண்ணன் என்ன பண்ணாரு அப்படின்னா, எப்பவுமே ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் யார் பண்ணணும், ஒன்னு எஸ்ஐ பண்ணணும், இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் பண்ணணும், அவங்களுக்கு தான் அத்தாரிட்டி. ஓகே, ஆனா இங்கே அந்த குரூப்பை வந்து வழி நடத்துறது ஹெட் கான்ஸ்டபிள் சொல்லுது. ஹெட் கான்ஸ்டபிள், ஆமா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ் ஒரு பெரிய டர்ன் எடுத்திருக்கு. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் வீடியோ இதில் கான்ஃபரன்ஸில் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சது. போஸ்ட்மார்ட்டம்லேயே வந்துட்டு என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, அதுலதான் ரொம்ப கொடூரமா, அதான் அந்த சாத்தான்குளம் ஜெயராஜ் அது யாருமே மறந்துருக்க மாட்டோம் இல்லையா, லிட்டரலி அதோட ரெசம்பிளன்ஸ் மாதிரி தான் இது இருக்கு. ஒரு 18 இடங்கள்ல உடல்ல காயங்கள் இருந்ததுன்னு சொல்லப்படுது. ஸ்கல்ல ஆரம்பிச்சு கழுத்துல ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்ததுல ஆரம்பிச்சு கை கால் உடம்பு முழுவதும் உள்ள இன்டர்னல் ப்ளீடிங், ரத்த உறைதலும் இருந்திருக்கு அந்த இடத்துல. எங்க அண்ணன் வலி தாங்க முடியாம மட்டும்தான் நகை அங்க இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்பயாவது அடிக்கிறத நிறுத்திடுவாங்க, விட்டுருவாங்கன்னு சொல்லிதான். ஆனா போலீஸ் அதை நிறுத்தவே இல்லை. ஏன்னா தோப்புல கொண்டு போய் வச்சு அடிச்சாங்கன்னு சொல்றாங்க. அங்க இருக்க கால்வாய் இருக்கு இல்லையா, அங்க அடிச்சாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல அடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி லாக்அப் டெத் ஆகும், லாக்அப் இதுவா, எப்படி இதை கன்சிடர் பண்ண முடியும்? இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம், இந்த 2021 இருந்து இந்த வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு. 1 இல்ல 2 இல்ல, நமக்கு தெரிஞ்சது 2021ல 3, 2022ல 5. அடுத்து அதாவது இந்த 5 வருஷம் ஆட்சியில வந்து பெரிய டர்ன் எடுத்த ஒரு கேஸ். இப்போ பல அரசியல் ரீதியாகவும் கட்சிகள் ரீதியாகவும் காமன் பப்ளிக் ரீதியாகவும் கொந்தளிச்ச ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா மெஜிஸ்ட்ரேட் அந்த ஸ்பாட்டுக்கு என்கொயரி போகும்போதே அங்க இருக்க கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு அந்த மக்கள் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க இல்லையா அந்த இடத்துல. சோ 2 நாள் பேசிட்டு விட்டுற ஒரு விஷயமா இல்லாம பிரிவென்ஷன் இருக்கணும். இந்த விஷயம் எல்லாம் கண்டிப்பா நாளைக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கா லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அது எந்த அளவுக்கு பண்ணி எந்த அளவுக்கு பிரிவென்ஷனா எடுத்துட்டு போறோம்ன்றது ஒண்ணு இருக்கு. வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த லாக்அப் டெத்துங்கிறது இப்போ பேட்டர்னா நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த அஜித்குமாரோட லாக்அப் டெத், இதோட பின்னணி என்ன அப்டேட் இருக்கு? கண்டிப்பா இது லாக்அப் டெத்ன்றதை தாண்டி ஐ திங்க் லாக்அப் மர்டர்ன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். பிளஸ் இன்னொன்னும் இது வந்து உங்களுக்கு அந்த லாக்அப் குள்ள நடந்த ஒரு விஷயமாவும் கிடையாது இல்லையா. ஏன்னா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது வந்துட்டு அங்க நடந்த ஒரு விஷயம். ஏன்னா அங்க இருந்த பப்ளிக் நிறைய விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம அங்க பார்த்தோம், மீடியால அவங்க சொல்றதையே பார்த்தோம். முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு இதுல பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மடப்புரம் கோவில்ல வந்துட்டு இந்த அஜித்குமார் அப்படிங்கிறவர் தற்காலிக காவலாளியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல வந்து இவர் அப்பாயிண்ட் பண்ணி அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த 2 பெண்கள் கொடுத்த கம்ப்ளைண்டின் பெயரில் தான் இன்னைக்கு வந்துட்டு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இதுல. ஓகே, அந்த கம்ப்ளைண்ட்டும் ஸ்டில் ஒரு கன்ஃபியூஸ்டாவே இருக்கு. ரிட்டன் கம்ப்ளைண்டே வரலங்க, ஓரல் கம்ப்ளைண்ட் மட்டும் தாங்க வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களும் இந்த இடத்துல வந்து பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயமா தான் இருக்கு. சரி, யார் அந்த 2 பெண்கள், ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எதற்காக ஒரு கொலை வரைக்கும் நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இங்க இருக்கு. அதற்கு காரணம் பார்த்தோம் அப்படின்னா, மதுரை திருமங்கலத்துல இருந்து வந்த 2 பெண்கள் தான். 48 வயது மதிக்கத்தக்க ஒரு நிகிதா அப்படிங்கிற பெண், அவங்க ஒரு மருத்துவர்னு சொல்லப்படுது. ஓகே, அவங்களுடைய அம்மா பெயர் வந்துட்டு சிவகாமி, அவங்க 73 வயது. இவங்க கோவிலுக்கு வந்திருக்காங்க. வந்தப்போ அவங்க அம்மாவால நடக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வீல் சேர் கேட்டதா சொல்லப்படுது. வீல் சேர் கேட்டுட்டு வீல் சேர் வந்ததுக்கு அப்புறம் கோயிலுக்குள்ள போறதுக்காக சாவியை அஜித்குமார் கையில கொடுத்திருக்காங்க, பார்க்கிங்ல விட சொல்லி. அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படிங்கிறதுனால வேற ஒரு பர்சன் உதவியோட காரை கொண்டு போய் பார்க்கிங்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் கீ எடுத்துட்டு போயிட்டு இவங்க கிட்ட கொடுத்ததா சொல்லப்படுது. ஓகே, இது வந்து சொல்லப்படுற ஒரு விஷயம். என்னென்ன வந்துச்சு அப்படியே மீடியால அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கலாம். அந்த பாதிக்கப்பட்ட தாண்டி அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த 2 பெண்களே பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு
எங்க அம்மாவுக்கு வந்து ஸ்கேன் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால நாங்க என்ன பண்ணோம், நகையை வந்துட்டு அவுத்துட்டு ஸ்கேன் எடுக்க போகும்போது நகை போடக்கூடாது இல்லையா, அதனால அவுத்துட்டு கட்டப்பைக்குள்ள போட்டுட்டு நாங்க கார் சீட்டு கடியில வச்சுட்டோம். வந்து பார்த்தா எங்களுக்கு வந்துட்டு அங்க இல்ல, நகை இல்ல. ஏங்க நீங்க அஜித்குமார் தான் ஏங்க சஸ்பெக்ட் பட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வீல் சேர் கொண்டு வந்ததுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும்னு வம்பு பண்ணாரு, நாங்க 100 ரூபா தான் கொடுத்தேன், அவர் தான் காரை வந்துட்டு சாவியை வாங்கிட்டு திரும்ப கொண்டு வந்து கொடுத்தாரு, அதனாலதான் எங்களுக்கு அவர் மேல சஸ்பெக்ட்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சொன்னதன் விளைவாக அப்படியே அவர் தம்பி நவீன்குமார் சொன்ன விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, இந்த இடத்துல சம்மடி போட்டு அடிச்சாங்க எங்க அண்ணனை, என்னையும் காலு கீழே அடிச்சாங்க, சம்மடி 1/2 மணி நேரம் அடிச்சாங்க. என்ன அடிக்கிறத பார்த்தா எங்க அண்ணன் ஒத்துப்பாருன்னு, பட் எங்க அண்ணன் திருடவே இல்ல. பட் ஒரு கட்டத்துக்கு மேல எங்க அண்ணன் என்ன பண்ணாரு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படிங்கிறாருன்னா, அவங்களுக்கு அப்பா கிடையாது, இவங்க தம்பி வந்து ராமநாதபுரத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி இவங்க கொடுத்த ஓரல் கம்ப்ளைண்ட் பேர்ல அஜித்குமாரை போலீஸ் கூட்டிட்டு போகும்போது அவங்க அம்மா வந்து தம்பிக்கு கால் பண்ணி சொன்னதா சொல்லப்படுது, ராமநாதபுரத்துல இருக்க ஒர்க் பண்ற தம்பிக்கு இந்த மாதிரி உங்க அண்ணனை போலீஸ் கூட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு. அவர் கரெக்டா வீட்டுக்கு வர்றதுக்கும் போலீஸ் வீட்டுக்கு வர்றதுக்கும் கரெக்டா இருந்திருக்கு. போலீஸ் வந்து கம்ப்ளீட் வீட்டை சர்ச் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அவங்க என்னன்னா, நகை எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டு அந்த நவீன்குமார் அஜித்குமார் மட்டும் இல்லாமல் அருண்குமார், வினோத்குமார், பிரவீன்குமார் இந்த மாதிரி 5 பேரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போய் ஒரு கட்டத்துக்கு மேல வழி தாங்க முடியாம மட்டும்தான் எங்க அண்ணன் வந்து நகையை நான் எடுத்து ஒரு இடத்துல வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அதாவது கோவிலுக்கு பின்னாடி இருக்க மாட்டு கொட்டவம் கௌஷல், அங்க வந்து வச்சிருக்கேன் நான் நகைய அப்படின்னு சொல்லி சொன்னதா சொல்லப்படுது. 10 சவரன் நகை அப்படிங்கறதும் இங்க வந்து விஷயமா இருக்கு. ஓகே, இது அங்க கூட்டிட்டு போறாங்களா. இதுக்கப்புறம் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். 2 பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு லேடியும் ஒரு சிறுவனும் அந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. என்னன்னா, அந்த லேடி சொல்லியிருப்பாங்க, ஈவினிங் அந்த சுமார் இந்த மணி இருக்கும், 4 மணி போல கூட்டிட்டு போனாங்க, நைட் ஆயிடுச்சு, திரும்ப கூட்டிட்டு வரும்போது கூட்டிட்டு போனதை நான் பார்த்தேன், அந்த பையனை நடக்க வச்சு கூட்டிட்டு போனாங்க, வரும்போது 4 பேரா சேர்த்து தூக்கிட்டு வந்து ஆட்டோல வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அந்த சிறுவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த அண்ணன் அடிச்சதை நான் பார்த்தேன், கையெல்லாம் கட்டி போட்டு முட்டி போட்ட வச்சு அடிச்சாங்க, அதுல இருந்து ஒரு போலீஸ் பேரும் எனக்கு தெரியும், ராஜா அந்த போலீஸ் பேரு, அந்த அண்ணனை சம்மடி அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனும் அந்த இடத்துல அழுதுருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 6 காவலர்களை முதற்கட்டமா சஸ்பெண்ட் பண்ணாங்க. விஷயம் நடந்தோம். 6 காவலர்கள், அதாவது இந்த ராஜான்னு சொன்னாங்களே அவர் பேரும் இருக்கு, பிரபு, சங்கர மணிகண்டன், ஆனந்த், கண்ணன், ராமச்சந்திரன் இப்படிங்கிறவங்களை வந்துட்டு இந்த 6 பேரையும் வந்துட்டு முதல்ல சஸ்பெண்ட் பண்ணாங்க. முதற்கட்டமா ஒரு கண்துடைப்பா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இல்ல இன்னொரு குவெஸ்சன் எழுப்பக்கூடிய ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னா, எப்பவுமே ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் யார் பண்ணணும், ஒன்னு எஸ்ஐ பண்ணணும், இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் பண்ணணும், அவங்களுக்கு தான் அத்தாரிட்டி. ஓகே, ஆனா இங்கே அந்த குரூப்பை வந்து வழி நடத்துறது ஹெட் கான்ஸ்டபிள் சொல்லப்படுது. ஹெட் கான்ஸ்டபிள், ஆமா. இன்னொன்னு இது ஸ்பெஷல் டீம்னும் சொல்லப்படுது, ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸ்னும் சொல்லப்படுது. அந்த ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து டிஎஸ்பி கீழே வருவாங்க. அப்ப அவங்களுக்கு இது நடந்ததெல்லாம் தெரியாதா, ஏன் அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் மேல ஏன் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வருது. ஸ்பாட்ல போயிட்டு மெஜிஸ்ட்ரேட்டும் இங்க என்கொயரி பண்ணிருக்காரு. இதெல்லாம் ஒரு கட்டமா போயிட்டு இருக்கு. ஓகே, இன்னொன்னு நமக்கு போலீஸ் கஸ்டடி, ஜுடிஷியல் கஸ்டடின்னு 2 சொல்லுவோம். ஓகே, அந்த அரெஸ்ட் பண்ணி 24 hours வைக்கிறாங்க பாருங்க, அது போலீஸ் கஸ்டடி. 24 hours வந்து என்ன பண்ணணும், மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணுமா இல்லையா? ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நீங்க எஃப்ஐஆர் போடுறீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணணுமா இல்லையா? ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஜுடிஷியல் கஸ்டடியா கன்வெர்ட் ஆகும். அங்கே இருந்து நீதிமன்றம் நீதிபதியோட உத்தரவோடு நீங்க வந்து என்கொயரி பண்ணணும்னு கஸ்டடி எடுப்பீங்களா இல்லையா? திரும்ப ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் வரும், திரும்ப கொண்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும், மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும். இதெல்லாம் எதுவுமே இங்க நடக்கல. ஓகே, முதல் திங். ஓகே, 2வது விஷயம் இதுல இன்னொன்னு என்ன வந்து பார்க்கப்படுது அப்படின்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ் ஒரு பெரிய டர்ன் எடுத்திருக்கு. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் வீடியோ இதுல கான்ஃபரன்சிங்ல போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சது. போஸ்ட்மார்ட்டம்லயே வந்துட்டு என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, அதுலதான் ரொம்ப கொடூரமா, அதாவது அந்த சாத்தான்குளம் ஜெயராஜ், அது யாருமே மறந்துருக்க மாட்டோம் இல்லையா? லிட்டரலி அதோட ரெசம்பிளன்ஸ் மாதிரி தான் இது இருக்கு. ஒரு 18 இடங்கள்ல உடல்ல காயங்கள் இருந்ததுன்னு சொல்லப்படுது. ஸ்கல்ல ஆரம்பிச்சு, கழுத்துல ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்ததுல ஆரம்பிச்சு, கை, கால், உடம்பு முழுவதும் உள்ள இன்டர்னல் ப்ளீடிங், ரத்த உறைதலும் இருந்திருக்கு அந்த இடத்துல. இதனுடைய விளைவாக தான் நேற்று நைட் அவசரமா அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 6 காவலர்களும் அரெஸ்ட் செய்யப்பட்டு கொலை வழக்கு பதியப்பட்டிருக்கு எஃப்ஐஆர்னு ஒரு தகவல் இப்போ வெளியில வந்திருக்கு இந்த இடத்துல. இவ்வளவு இருந்தும் இதுல நிறைய குவெஸ்டனபிள் ஃபேக்டர் என்னவா இருக்கு அப்படின்னா, இது ரிட்டன் கம்ப்ளைண்ட் ஆச்சா, ஓரல் கம்ப்ளைண்ட்டுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போவீங்களா? 1. 2வது, என்னவா இருந்தாலும் திட்டுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ உரிமை கிடையாது. ஓகே, அதை தாண்டி இந்த லேடிஸ்க்கும் இங்க நிறைய குவெஸ்டன்ஸ் இருக்கு. என்னன்னா, அவங்களும் ஒரு டாக்டர், ஸ்கேன் எடுக்க வராங்க நல்லா தெரியும், அப்படியே நகைகளை வீட்டுல வைக்கவே இல்லை, வீட்டுல கழட்டி வச்சுட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் கழட்டி வச்சுட்டு வரல? உங்களுக்கு அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸா இப்படி போலீஸ் வந்து இது பண்ற அளவுக்கு? அதுதான் இங்க பெரிய குவெஸ்டனாவே இருக்கு. அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அதையும் தாண்டினா சார் நகையை கழட்டினீங்கல்ல, என்ன நீங்க கையோட கோயிலுக்குள்ள எடுத்துட்டு போயிருக்கலாம், கார்ல வச்சுட்டு போனீங்க, சரி திரும்ப வந்தீங்க, வந்து நகை கார்ல இருக்கான்னு பாத்தீங்களா? இல்ல. சில மணி நேரங்கள் கழித்து கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கான காரணம் என்ன? இங்க அஜித்குமார் சொன்ன ஒரே விஷயம், அவங்க தம்பி நவீன்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க அண்ணன் வலி தாங்க முடியாம மட்டும்தான்
நகை அங்க இருக்குன்னு சொல்லிட்டாரு, அப்பயாவது அடிக்கிறத நிறுத்திடுவாங்க விட்டுருவாங்கன்னு சொல்லிதான். ஆனா போலீஸ் அதை நிறுத்தவே இல்லை. ஏன்னா தோப்புல கொண்டு போய் வச்சு அடிச்சாங்கன்னு சொல்றாங்க, அங்க இருக்க கால்வாய் இருக்கு இல்லையா அங்க அடிச்சாங்கன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி பல இடங்கள்ல அடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி லாக்அப் டெத் ஆகும், லாக்அப் இதுவா, எப்படி இதை கன்சிடர் பண்ண முடியும்? கண்டிப்பா கன்சிடர் பண்ண முடியாதுல்ல. இன்னைக்கு நீங்க ஒரு குற்றவாளியை வந்து நீங்க பிடிக்கிறீங்க, அவங்க ஜஸ்ட் எங்கேயாவது கீழே வலிக்கி விழுந்துட்டா மாவு கட்டிக்கே 1008 இது காரணங்கள் அங்க சொல்லிதான் ஆகணும். ஓகே, இன்னொன்னு இல்ல அவர் வந்து தப்பிக்க விட முயற்சி பண்ணாரு, வலிக்கி விழுந்து இறந்துட்டாருன்றதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்னு இந்த இடத்துல தெரியல. இவ்வளோ வந்துட்டு ஒரு நிறைய குவெஸ்சன்ஸ் நிறைந்த ஒரு சஸ்பீஷியஸான ஒரு கேஸா தான் இன்னைக்கு இது வந்து டர்ன் ஆயிருக்கு. ஓகே, அவருக்கு வலிப்பு வந்து இறந்ததா எஃப்ஐஆர்? அதுதான் சொன்னேன், அந்த மாதிரி இல்லையே. அப்படின்னா அவங்க என்ன போஸ்ட்மார்ட்டம்ல ஏன் 18 இடத்துல ஏன் காயங்கள் இருக்குன்னு ஏன் சொல்லணும்? வலிப்பு வந்ததுனால ஒருத்தவங்க கீழே வலிப்பு வந்து கீழே விடுறதுனால 18 இடத்துல காயம் வருமா என்ன? இன்னொன்னு ஒரு தகவல் இருக்கு, அது இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல. அதாவது வாயில எல்லாம் மிளகா பொடி இருந்தது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் இருக்கு. நவீன்குமார் கூட சொல்லியிருந்தாரு இல்லையா? சோ அப்படியும் ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க? ஜஸ்ட் லைக் தட் ஊத்தி மூடுறதுக்காக கண் துடைப்புக்காக ஒரு விஷயம் பண்ணாலும் இதற்கான பதில்கள் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறது தானே இங்க விஷயம். ஏன்னா இங்க வந்து உடலை வந்து வாங்கவே மாட்டேன் அப்படின்னு தான் உறவினர்கள் எல்லாமே பிரச்சனை பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இதை தாண்டி அந்த காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தானே இந்த விஷயம் நடந்திருக்கே தவிர்த்து ஒரு அதுவா ப்ராசஸ் ஆகி எதுவுமே இங்க நடக்கல இல்லையா? சோ அதுவே பெரிய சஸ்பீஷியஸ் ஃபேக்டர் தானே. இந்த போலீஸ்காரங்க இப்பதான் 5 பேர் கைது பண்ணிருக்காங்க, ரிமாண்ட்ல வச்சிருக்காங்க போல. ஆமா, நேத்து நைட்டோட நைட்டா கைது பண்ணாங்க. ஆக்சுவலி 30ஆம் தேதி நேத்து தான் நைட்டோட நைட்டா. ஒரு அக்யூஸ்ட வந்து ஒரு காமன் பப்ளிக் எப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க போலீஸ் பாத்தீங்களா? நைட்டோட நைட்டா யாருக்கும் தெரியாம அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு ஒரு விஷயம் காமிக்கணும்ன்றதுக்காக 6 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு போயிட்டாங்க. முதல்ல ஹெட் கான்ஸ்டபிள் வச்சு இதெல்லாம் பண்றதுக்கான ரைட்ஸ் அத்தாரிட்டி யார் கொடுத்தா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் அந்த இடத்துல இருக்கு இல்லையா? சோ இவ்வளவு கொஸ்டின் நிறைந்த ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம், இந்த 2021 இருந்து இந்த வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு. 1 இல்ல 2 இல்ல, நமக்கு தெரிஞ்சது 2021ல 3, 2022ல 5. அடுத்து அதாவது இந்த 5 வருஷம் ஆட்சியில சோ இந்த மாதிரி விஷயங்கள் இது எப்படி டெத் இஸ் சம்திங் நான் சொன்ன மாதிரி இயற்கையா எழுதுறதுதான். ஒரு இல்னஸ்னாலேயோ இல்ல இயற்கை மரணம் இது வந்து கிட்டத்தட்ட ப்ரூட்டல் மர்டர் தானே. இது எப்படி வந்து நம்ம டெத்துன்னு சொல்லி ஈஸியா ஒரு நேச்சுரல் ஒரு இது கூட நம்ம எப்படி சேர்க்க முடியும்ன்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் தான் இது. ஓகே, ஆக்சுவலி இது தமிழ்நாட்டுல தான் அதிகமா நடக்கிறதா ஒரு டேட்டா பாக்குறோம். ஆமா, 2021 நீங்க 22ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா சென்னையிலயும் நடந்திருக்கு, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தர்மபுரி இந்த சைட்ல தான் நிறைய நடந்திருக்கு. ஓகே, இது இங்க அதிகமா நடக்கக்கூடியதற்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? மேபி என்ன லா அண்ட் ஆர்டர்ல என்ன பிரச்சனை இருக்கு? இங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைன்றத தாண்டி சில காவல்துறையினரும் எல்லாமே நாங்க தான் இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு லெத்தாஜிக்னஸோ இல்ல ஒரு மிதமிஞ்சிய ஒரு தாட்டு கூட அதை சொல்லலாம். ஆக்சுவலி இன்னொன்னு பப்ளிக் சொல்றோம்ல, லாவை எல்லாம் ஃபாலோ பண்ணணும், எல்லாருமே லாவை தெரியணும், லாவை மீறக்கூடாது. ஓகே, அவங்களுக்கு ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இருக்கும், டியூட்டிஸும் இருக்குன்றோம்ல, அதை வந்துட்டு கரெக்ட்னு எடுத்து சொல்ற பப்ளிக் தப்பு பண்ணா தண்டிக்கக்கூடிய உள்ள எடுத்துட்டு வர காவல்துறைக்கு ஏன் அது இல்லாம போச்சு? இந்த இடத்துல யார் மோர் காஷியஸா இருக்கணும்? நீங்க வந்து ஆக்டே சொல்லுதீங்க உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐபிசி இருக்கு, இந்தியன் எவிடன்ஸ் இருக்கு, சிஆர்பிசி இருக்கு. ஓகே, இந்த ஆக்ட்லாம் என்ன சொல்லுது அந்த இடத்துல? கான்ஸ்டிடியூஷனல் லா, அடிப்படை அரசியலமைப்பு சட்டம், இதெல்லாம் என்ன சொல்லுது? ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணணும். ஈவன் கன்விக்ட் ஆன அக்யூஸ்டே இருந்தாலும் அவங்க வந்து முறையா நடத்தணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கா இல்லையா? ஓகே, அதே லா தான் ஒண்ணு சொல்லுது. இதே மாதிரி போலீஸ் அபிஷியல் யாரையாவது பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குன்றதும் அதே லா தான் சொல்லுது. போலீஸ் அபிஷியல்ன்றதுனால அவங்க ஈஸியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. ஓகே, அவங்க தவறு செய்தாலும் தவறுதான். அந்த அன்ஆன்டிசிட்டி விஷயத்துல என்ன பார்த்தோம்? எஃப்ஐஆர் லீக்கேஜ்ல ஒரு கான்ஸ்டபிள் உள்ள கொண்டு வந்தோம், 2 years ஆஃப் பனிஷ்மெண்ட். அங்கேயே எஃப்ஐஆர் போடப்பட்டது இல்லையா? போடப்பட்டுச்சு, அது அடுத்த கேஸ் அப்புறம் என்ன ஆச்சுன்றது, பட் போடப்பட்டாங்க இல்லையா? சோ இந்த மாதிரி சாதாரண மனிதர்கள், அதாவது காமன் பப்ளிக் தப்பு பண்ணாலும் தப்பு தான். ஒரு பவர்ல இருக்கோம், நம்ம என்ன வேணா பண்ணிடலாம், அபியூஸ் ஆஃப் பவர், டிஸ்கிரிஷனரி பவர் எப்படி வேணா யூஸ் பண்ணலாம்னு நினைச்சு தவறு பண்ணாலும் தவறுதான். எல்லாருமே இங்க வந்து ஆன்சரபிள் தான் இந்த இடத்துல. ஓகே, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இந்த கேஸ்ல இவங்க 2 பேரு கார் ஓட்டிட்டு போனதா சொல்றாங்க. அவங்கள அவ்வளவு தூரம் விசாரிக்காம அஜித்குமார் விசாரிக்கிறதுக்கான காரணம் அதுவும் சஸ்பெக்ட். இன்னொன்னு இந்த இடத்துல சொல்ல வந்தேன் என்னன்னா, அவங்க தம்பி நவீன்குமார் இங்க ஒண்ணு சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, போன் பண்ணி நடுவுல கூட கேட்டாங்க, நிஜமாவே நீங்க நகை அங்கதான் வச்சிருந்தீங்களான்னு கேட்டாங்கன்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்ததோட கம்ப்ளைண்ட் வேலை முடிய போறது கிடையாது, ஸ்டேஷனுக்கு வரணும் தானே. ஸ்டேஷனுக்கு வரல, அதை பத்தின டீடைல்ஸ் நமக்கு இங்க இல்ல ஆக்சுவலி. ஏன்னா அவங்க ஸ்டேஷனுக்கு வரணும், ஸ்டேஷனுக்கு வந்து என்கொயரி அப்போ அவங்க வந்துட்டு 2 பார்ட்டியும் வச்சுமே என்கொயரி பண்ணணும். என்னப்பா நகை எடுத்துன்னு சொல்றாங்க, என்னமா நீங்க எடுக்கலன்னு அவங்க சொல்றாங்கன்னு கேட்கணுமா இல்லையா? அவங்களையும் கூப்பிட்டு வச்சிருக்கணுமா இல்லையாங்க? கூப்பிட்டு வச்சு என்கொயரி பண்ணணும்ல இந்த இடத்துல. நீங்க போன்ல கேக்குறீங்க இல்ல, முதல்ல இது ரெஜிஸ்டர்ட் கம்ப்ளைண்ட்னா அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் லெட்டர் எங்க? இன்னை வரைக்கும் இது ஓரல் கம்ப்ளைண்ட்ன்ற ஒரு கொஸ்டின் தான் எல்லா இடத்துலயுமே இருந்துட்டு இருக்கு. ஓரல் கம்ப்ளைண்ட்டுக்கு இப்படியா? சரி, அது ஓரல் கம்ப்ளைண்ட்டோ ரெஜிஸ்டர்ட் ரிட்டன் கம்ப்ளைண்ட்டோ என்னவா இருந்தாலும் இந்த மாதிரி கையாளுறதுக்கு யார் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பவர் கொடுத்தா?
ஆமா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இல்ல சஸ்பீஷியஸா இருக்கு. இது எல்லாமே அடுத்தடுத்த கட்ட நகர்வை நோக்கி மட்டும் தான் இருக்க போகுது. ஏன்னா இது வந்து பெரிய டான் எடுத்த ஒரு கேஸ். இப்போ பல அரசியல் ரீதியாகவும் கட்சிகள் ரீதியாகவும் காமன் பப்ளிக் ரீதியாகவும் கொந்தளிச்ச ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா மெஜிஸ்ட்ரேட் அந்த ஸ்பாட்டுக்கு என்கொயரி போகும்போதே அங்க இருக்க கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு அந்த மக்கள் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க இல்லையா அந்த இடத்துல. சோ 2 நாள் பேசிட்டு விட்டுற ஒரு விஷயமா இல்லாம பிரிவென்ஷன் இருக்கணும். இந்த விஷயம் எல்லாம் கண்டிப்பா நாளைக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கா லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அது எந்த அளவுக்கு பண்ணி எந்த அளவுக்கு பிரிவென்ஷனா எடுத்துட்டு போறோம்ன்றது ஒண்ணு இருக்கு. பிளஸ் இது நிறைய இடத்துல நடக்குது, ஊர் சைடோ இங்கேயோ அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ரெஸ்பெக்ட் ஆஃப் பிளேஸ். இது சிட்டிங்க நடக்காதுங்க அப்படி கிடையாது. இதே நம்ம அண்ணாநகர் இதுல என்ன பண்ணோம், ஒரு விக்டிம் என்னாச்சு, ராஜி இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாங்க போக்சோ கேஸ்ல. சோ அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலயும் தவறு செய்யறவங்க. டிராபிக் போலீஸால ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு விஷயம் அதெல்லாம். சோ அதனால அது சிட்டி ஊர் சைடு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எங்க இருந்தாலும் இழைக்கிற அநீதி வந்து அங்க நடந்துட்டு தான் இருக்கு, யாரா இருந்தாலும் எந்த வயதினராக இருந்தாலும். நன்றி மேம், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.